ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா, வந்து என் பக்கத்தில் வந்து அமரு. நான் உன்னிடம் சில விஷயத்தை பற்றி பேச வேண்டும். முக்கியமாக சில விஷயங்களை பற்றி உன்னிடம் நான் கூற வேண்டும். எப்பொழுதுமே கவலைகளோடும் பயங்களோடும் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நிமிஷம் பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த நிலைமையில் வேண்டுமானாலும் பயமுறுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் பயப்படுவதும் பயப்படாமல் இருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து கொண்டு இருந்தால் எதுவும் உன்னால் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக அமைதியாக இரு. என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார். இங்கு யாருக்கும் எல்லா பொழுதுகளிலேயும் கஷ்டத்தோடு தான் நான் இதை தருவேன், கஷ்டத்தோடு தான் இப்படி வாழ வைப்பேன் என்பது அல்ல. சந்தோஷத்தோடும் என் பிள்ளைகளை நான் வாழ வைக்கத்தான் செய்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வது இல்லை, அவ்வளவுதான். கூடிய விரைவாக என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு திருப்பத்தை காட்டுவேன். அந்த திருப்பங்கள் கொஞ்சம் கூட அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கான திருப்பங்களாகவே அது இருக்கும். பல்லாண்டு காலங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையாக நீங்கள் வாழ்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இப்படித்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நிலையான வருமானங்கள், நிலையான சந்தோஷங்கள், நிலையான யோகங்கள் என்பது போல அத்தனையையும் உங்களுக்காக நான் தருவேன். இங்கு நிலை இல்லாமல் போகும் பொழுதுதான் என்னடா இது விரக்தியாக உள்ளது, ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக உள்ளது என்பது போலவே தோன்றுகிறது. ஆனால் உங்களுக்குத்தான் நான் நிலையான சந்தோஷத்தையும் மனமானது எப்பொழுதும் அமைதியாக இருக்கும்படியும் தரப்போகிறேன் என்று கூறிவிட்டேனே. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எவ்வாறு கவலைகள், எந்த விதமான கவலைகளும் வேண்டாம். பிடிவாதமான பிள்ளை நீ, பிடிவாதமான பிள்ளை நீ. ஒவ்வொரு காலத்திலேயும் மாபெரும் சந்தோஷத்தை அனுபவிக்க போகும் பிள்ளைதான் நீ. பல இடத்தில் உன்னை மற்றவர்கள் எப்படியாவது ஏளனமாக ஏளனப்படுத்தி விடலாம், துரோகத்தை செய்து விடலாம், மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு கசப்பான விஷயத்தை கொடுத்து விடலாம் என்பது போலவே நினைத்தார்கள். ஆனால் நான் முடிவெடுத்தேன், என்னுடைய பிள்ளைக்கு நான் நலமான விஷயத்தை கொடுக்க வேண்டும். அற்புதமான விஷயத்தை செய்து கொடுத்து அவள் கஷ்டப்படவே கூடாது. அவள் கஷ்டப்படும் நிலையிலிருந்து அவளை மாற்ற வேண்டும் என்பதன் முடிவை நான் எடுத்திருக்கிறேன். கூடிய விரைவாகவே நீ கவலைப்பட்டது வீண். நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இருக்கிறது என்று தெரியாமல் நாம் கஷ்டப்பட்டு விட்டோமே என்று நீ நினைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த சாயாகிய நான் தரத்தான் போகிறேன். எல்லாவற்றிலேயும் வெல்லலாம், எல்லாவற்றிலேயும் அற்புதமான வாழ்க்கையை அமைக்கலாம். யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு நிலையிலேயும் இது எனக்கு கிடைக்குமா, அது எனக்கு கிடைக்குமா, இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்றெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எல்லாமும் நடக்கும், நல்லதாகவே நடக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் எதை நம்பி என்னிடம் வந்தீர்களோ அதை செய்து கொடுப்பதுதானே இந்த சாயுடைய
முழு நேர கடமை. இந்த சாயி எப்பொழுதும் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் உன் குடும்பத்திற்கு ஒரு காவல் தெய்வமாகவும் என்றுமே இருப்பேன். சாய் சாய் சாய். எப்பொழுதுமே இந்த சாய் என்ற வார்த்தை உனக்கும் சரி எனக்கும் சரி மிகவும் ஒரு அப்பா பிள்ளை உறவுகள் என்ற ஒரு நெருக்கமான ஒரு விஷயம். எல்லோரும் சொல்வார்கள் சாதாரணமான ஒரு பெயர் தானே சாய். அது நீ நினைக்கிறாய் சாய்தான் உன்னுடைய அத்தனையும் என்று. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை பெரிய அளவில் முன்னேற்றி பெரிய அளவில் உனக்கு நான் அற்புதத்தை கொடுத்து பெரிய அளவில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகள் அனைத்தையும் நீக்கி ஒரு மாபெரும் அசுர வளர்ச்சியை இனி வரும் காலத்தில் நான் கொடுப்பேன். யாருமே இல்லை எனக்கு என்ற நிலைமையை விட்டுவிட்டு எனக்காக எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா என்று நீயே சொல்வாய். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்ததாக ஒவ்வொன்றையும் நானே நடத்தி கொடுப்பேன். எல்லா நாளும் நமக்கு கெட்டதுதான் நடக்கும் என்றெல்லாம் நினைக்காமல் நல்லதும் நடக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் மாறும், அதே மாதிரி உன் கவலைகளும் உன்னை விட்டு போகும். கவலைகள் இல்லாமல் இங்கு ஒரு மனிதனும் கிடையாது. கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை உன் வாழ்க்கையிலிருந்து எடுப்பதுதான் என்னுடைய வேலை. கூடிய சீக்கிரத்தில் கவலைகள் நீங்கும். உன் வாழ்க்கையில் பிரகாசங்கள் உயரும். நீ கேட்கும் ஒவ்வொன்றும் உனக்காகவே கிடைக்கும். பல பேருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலைமை உயரும். இதுதான் நான் உனக்கு சொல்லும் சத்திய வாக்கு ஆகும். அழுவதை நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இரு. அழுவதை நிறுத்திவிட்டு மனதளவில் திருப்தியாக இரு. யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார்கள். நீ திருப்தியாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உன்னை திருப்தியாகவும் உனக்கு பிடித்த மாதிரியும் வாழ வைப்பேன். இதுதான் என்னுடைய வேலை. எல்லா நாளும் உங்களோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.